அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய இயனருமை கலா ரசிகர்களே, கலாக்கிருதி இந்த கலை நிகழ்ச்சியிலே கோரியோ நைட்டில் கலந்து கொண்டு, actually this is the Saturday night for me, for you this is the Korean night. You know very well, the Saturday night means actually Sunday is the holiday, so that Saturday night is a jolly day in the life. Saturday night means it's a jolly day, so that one picture has taken in the name of Saturday night fever. அப்படி இருக்கக்கூடிய இந்த கோரியோ நைட்ல கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. If you want, I will talk in Tamil. Otherwise, I will talk in English. Whatever you like, no problem. And because I came from Annamalai University, I was studying in the Anna University. Anyway, இந்த மாலை பொழுதிலே இப்படி தமிழில் பேசுவது என்றால் எனக்கு விருப்பம். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தது உங்களது விருப்பம். நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்றிருந்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பது கிடைத்திருக்கிறது என்பதில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். நான் வந்திருக்கும் கிழமையோ சரி, நீங்களோ எங்களது இதய கனி, வாழ்க்கையில் நீங்கள் பறிக்க வேண்டும் வெற்றி கனி, வசந்த காலமாக இருக்கும் இனி உங்களுடைய இந்த கலை உணர்வு மேலோங்க வேண்டும். நான் வந்ததும் நான் அறிமுகமானது ஒருதலை ராகத்தில் அறிமுகமாகி இந்த தலை, இதை பார்த்ததும் இத்தனை வரவேற்பு அறை. காரணம், உங்களிடத்தில் கொட்டி கிடப்பது கலை, அதற்கு யாராலும் கொடுக்க முடியாத நிலை. என்னை பொறுத்தவரையில் மாணவ செல்வங்களே, நீங்கள் தான் அசைக்க முடியாத மாமலை. உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் ஆக வேண்டும் உதிர்ந்து விடாத இலை. உங்களிடத்தில் என்றைக்குமே கொட்டி கிடக்க வேண்டும் கலை. ஆக்சுவலா இந்த மேடையில் ஏறி வருகின்ற பொழுது உங்களுடைய பிரசிடன்ட் தினேஷ் அவர்களும் உங்களுடைய செக்ரட்டரி ஐயப்பன் அவர்களும் என்னை வரவேற்றதோடு, இங்கே இருக்கக்கூடிய இத்தனை மாணவ செல்வங்களும் உங்களுடைய கரகோஷத்தை பார்க்கும்போது, இந்த சிவகாசியில் இருப்பது சரவெடி, அதை கூட தாண்டி விட்டது உங்கள் கரவெடி. அந்த சரவெடியை தாண்டி கரவெடிகளா என்னை வரவேற்றிய உங்களை பார்க்கின்ற போது, நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணமே ஒன்னே ஒண்ணுதான். நான் ஒரு பெரிய ஸ்டார் அது இருக்கிற மாதிரி இதெல்லாம் வரல. ஒரு காலத்துல நானும் உங்களை மாதிரி ஒரு மாணவனா இருந்த மாணவன், ஆனால் வித்தியாச மாணவன். அப்படி இருந்து உங்களை மாதிரி ஆடி பாடி நீங்க வரும்போது பீட் கேட்டேன். மனுஷன் ஹார்ட் பீட்டோட மட்டும் வாழல, இந்த ரிதம் பீட்டோட மட்டும் தான் வாழறோம். இந்த மாதிரி கல்ச்சரல் நைட்ஸ்ல கொஞ்சம் கோரியோ நைட்ல உங்களை கலந்துகிட்டு உங்களை எல்லாம் ஏன்னு கேட்டா, இந்த கூட்டத்துல நல்ல ஒரு நாளைய நல்ல நடிகர் இருக்கலாம், நல்ல கலைஞர் இருக்கலாம், எத்தனையோ நட்சத்திரம் இருக்கலாம். இங்கே இருட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இங்கே மின்னிக் கொண்டிருக்கின்றன, எதிர்காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் ஒரே சொல்றேன், அவங்களோட அதிகமான நேரத்தை எடுத்து விரும்பல. வாழ்க்கையில இன்னைக்கு உங்களை மாதிரி கொடுத்து வைத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஆஃப் ஆல் த ஏஜ் நீங்க இந்த கிளாஸ் பண்ணக்கூடிய இந்த ஏஜ், that is the teenage connected that you are spending in the college, that is the golden age of your life. இந்த ஏஜ் என்னைக்குமே வராது. நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ஜாய் பண்ணேன், பட் நீங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பொறுத்தவரை நீங்க ஒரு ஃப்ரீ பேர்ட். Sky is the limit for you. You can fly everywhere. And in fact, your thoughts should be high, your dreams should be colorful. அதான் என்னோட விஷ். நீங்க இந்த வாழ்க்கையில ஏதோ எதிர்கால வாழ்க்கை என்பது ரொம்ப பேர்டன், சுமை நிறைந்தது. ஆனால் கல்லூரி பருவம் மட்டும்தான் சுவை நிறைந்தது. இதை மட்டும் மறந்துடாதீங்க.
அதனாலதான் என்னோட அடுத்த படம் கூட இப்ப நான் எடுக்கக்கூடிய புது படம் ஒரு தலை காதல். அடுத்த படம் கல்லூரி நாட்களில், காலேஜ் டேஸ். எதுக்காக சொல்றேன்னா உங்களை பார்த்ததுன்னா கல்லூரி நாட்கள் டைட்டில் வைக்கல, காலேஜ் டேஸ் கல்லூரி நாட்களில் ஏன் வச்சிருக்கேன்னா ஐ நாட் ஏபிள் டு ஃபர்கெட் தி டேஸ். அப்படிப்பட்ட நாட்களை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தட் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இந்த பீரியட் இத மாதிரி ஒரு சந்தோஷமா, இது ஒரு ரோஜா பூ நிறைந்த வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை முழு நிறைந்தது. அதுல நிறைய சுமை இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், நிறைய போர்டன்ஸ் இருக்கும், நிறைய பேரியர்ஸ் இருக்கும், நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் பத்தி கவலைப்படாம இப்ப நல்லா ஆடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவான் இந்த வயசுல சில பேர் லவ் பண்ணா கூட இந்த வயசுல பண்ண கிழவனான பிறகு லவ் பண்ண முடியும். இந்த வயசுல ஜாலியா நம்ம பெரியவன இப்பதான் சார் குதிக்க முடியும், ஆட முடியும், பாட முடியும். அதனால இந்த வயசுல நல்ல அப்புறமா வாழ்க்கையில ஹார்ட் பீட் இல்லாம மனுஷனால வாழ முடியாது. நம்ம ஹார்ட் பீட் இந்த ஹார்ட் பீட்டே பீட்டு மாதிரி இருக்கு, அதுவே ஒரு ரிதம் சென்ஸோட இருக்கு. நம்ம டான்ஸுக்கு ஒரு ரிதம் சென்ஸ் இல்லாம வாழலாமா சார்? வாழக்கூடாது. டான்ஸ் அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி பாடி அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு ஒரு காலத்துல இது வணங்கா முடி, ஆனால் இது இன்றைக்கு நீங்கள் இந்த முடி நீங்கள் வாழ்த்து முடி உங்களை வணங்கும்படி நான் ஆடினேன், உங்கள் விருப்பப்படி, உங்கள் எண்ணெய்ப்படி, உங்களுடைய ஆசைப்படி. ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பிடிக்க வேண்டும். வெற்றி படி வெற்றி படி என கூறியபடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.